السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في كلامه الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وليعفوا وليصفحوا ألا تحبون أن يغفر الله لكم والله غفور رحيم. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களினுடைய வழிமுறைகளை அடிபரலாமல் பின்பற்றி அல்லாஹ்வுடைய ரிதா என்னும் மாபெரும் பொருத்தத்தை அடைந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நம்முடைய முன்னோர்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறையில்லமாம் காபா ஷெரீஃபையும் நபியில்லமாம் ரவுலா ஷெரீஃபையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து நம் வாழ்வினுடைய கடைசி தருணத்திலேயும் இந்த கலிமாவோடு ஈமானோடு மூமினாக இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை செலவுகள், அதனுடைய சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நீண்ட நெடிய காலங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முழுமையாக பின்பற்றுவானே ஆனால் இவ்வுலக வெற்றியை மறுவுலக வெற்றியை அவன் நிச்சயமாக அடைந்து கொள்கின்றான். பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் எப்படி உன்னதமாக வாழ வேண்டும், தன் வாழ்வியலிலே அவனுடைய குணநலன்களை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அற்புதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். பெருமக்களே, இன்னைக்கு உலகத்தில் குடும்பவியலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்வியல்களிலே அதிகமான பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மன்னிக்கும் தன்மை இன்னைக்கு நம்மளிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு நாள் ஏற்படுகிறது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்தானே நன்னயம் செய்துவிட. இது வள்ளுவருடைய குரலாக இருக்கலாம். ஆனால் பெருமானார் அற்புதமாக சொல்லி தருகிறார்கள் நமக்கு. பெருமக்களே, இன்னைக்கு அந்த உள்ளங்கள், அந்த கடப்பட்ட உள்ளங்கள் இன்னைக்கு நம்மளிடத்திலே
உலகத்தின் காரணமாக சமூகத்திலே நாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். பெருமக்களே, இன்னைக்கு உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்துகிறான். ஒரு பெரிய பிரச்சனைகளை, சோதனைகளை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற பொழுது நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இதை பார்த்து பயந்து திருந்தி விடுவார்கள் அப்படி என்று நாம் நினைக்கிறோம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பாரு, அல்லாஹ் சோதித்தான் பாரு. இஸ்லாத்துடைய விரோதிகள் பூரா பயந்துருவாங்க, இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறவங்க எல்லாம் பயந்துருவாங்க. ஆனா உண்மையிலே அல்லாஹ் அதற்கு தான் சோதிக்கிறானா? சோதனைகள் அல்லாஹ் அதற்கு தான் கொடுக்கிறானா? இல்லை, முஸ்லிம்கள் மாற வேண்டும் என்றுதான் அல்லாஹ் கொடுக்கிறான். நாமளே இங்க ஜீரோ இல்ல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, ஷரியத்தை ஏற்றுக்கொண்ட, பெருமானாரை பின்பற்றக்கூடிய நாமே இங்க ஜீரோல இருக்கிறோம். அப்ப அந்த சோதனை யாருக்குங்க? நாம இன்னும் நம்மளை திருத்தி கொள்ளணும், நாம நம்மளை மாற்றி கொள்ளணும், நம்மளுடைய வாழ்வியலை ஷரியத்திற்கு உட்பட்ட வாழ்வியலாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சோதனைகளை வழங்குகிறான் என்பதை முதல்ல நாம விளங்கணும். பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், மறுமையில யார் வெற்றி பெறுவார் தெரியுமா? மறுமையில எல்லாருக்கும் வெற்றி வேண்டும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பானாக. மறுமையில தோத்துட்டான்னு சொன்னா ஒருத்தன், அவன் நிரந்தர நரகம் தான். மறுமையில் தோத்து விட்டான், அவன் நிரந்தர நரகம். ஒருத்தன் இம்மையில தோத்துட்டான்னு வைங்க, அவன் மறுமையில ஜெயிச்சிட முடியும். இம்மையில என்ன தோல்வி? என்ன நினைக்கிறீங்க? என்ற வருமானம் இல்லை, சொத்து பத்து இல்லை, உலக வாழ்க்கை இல்லை, அப்படி இல்லாம போனதுனால அவன் மறுமையில தோத்துருவானா? நிச்சயமா மறுமையில ஜெயிச்சிடுவான். இம்மையினுடைய வெற்றி தோல்வி ஒரு பெரிய பொருட்டு அல்ல. மறுமையில் ஜெயிக்க வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யார் மறுமையில் வெற்றி பெறுவார்? இல்லா மன் அத்தல்லாஹு பிகல்பின் சலீம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தோடு யார் வருவாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். குர்ஆன் சொல்லுகிறது, அவன் உள்ளத்திலே கள்ளம் இருக்கக்கூடாது, அவனுடைய உள்ளத்திலே கபடம் இருக்கக்கூடாது. கள்ளமும் கபடமும் இல்லாத பரிசுத்த உள்ளம் இருக்கிறது. இந்த பரிசுத்த உள்ளத்தோடு யார் வருகிறார்களோ அவர் மறுமையிலே வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். பெருமக்களே, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, 3 தன்மைகள் நம்மளிடத்தில் இருக்கணும், 3 நிலைகள் இருக்கிறது. முதல் நிலைமை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கணும்னா, எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் நாம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, தப்பா விளையிடக்கூடாது. பிறரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து விடக்கூடாது. பிறரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நம்மளுடைய நிலைமைகள் மாறிவிடக்கூடாது. இது முதல் நிலைமை. ஒரு கால் அப்படி நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவது நிலைமை சொல்றாங்க, அவன் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவன் நடக்கக்கூடாது, சரியா நடக்கணும், வாழ்க்கையில சரியா நடக்கணும். ஒரு கால் சரியாக நடக்க முடியல, மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் கௌரவம் பார்க்க கூடாது, மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத உள்ளங்கிறது இதுதான். மன்னிப்பே கேட்காத அளவுக்கு என் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறது. யாருக்கு நான் எந்த தவறும் செய்யல, யாருக்கு எந்த குற்றமும் நான் இழைக்கல, யாருடைய உரிமையும் நான் பறிக்கல, நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது முதல் நிலைமை. ஒரு காலப்படி ஏற்பட்டு விட்டால் நான் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கும் தயங்க மாட்டேன், மன்னிப்பு உடனே கேட்டுறணும். இது இரண்டாவது நிலைமை. மூணாவது, யாராவது எனக்கு துரோகம் இழைத்திருந்தால், யாராவது எனக்கு தவறு இழைத்திருந்தால் அவர்களை மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த குணங்களை நமக்கு தருவானாக. இப்படிப்பட்டவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்ந்த மனிதர்கள். பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே உயர்ந்த மனிதர்களை அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள்.
சிறந்த மனிதர்களை அவர்கள் உருவாக்கி காட்டினார்கள். காரணம், பெருமானார் ஆக சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. பெருமானார் தன் வாழ்க்கையிலே யாரும் மனம் வருந்தும்படி, மனம் புண்படும்படி நடந்தது கிடையாது. இதுதான் கல்வே சலீம், கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் என்பது அதுதான். யாருடைய மனமும் புண்படும்படி, யாருடைய மனமும் வருந்தும்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது கிடையாது. ஒரு சின்ன மனம் மாற்றத்திற்கு, முகம் மாற்றத்திற்கு அல்லாஹ் கண்டிச்சான். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் கண்ணு தெரியாத சஹாபி, பெருமானாருடைய முஅத்தின்கள்ல இவரும் ஒருவர். பிலால் ரலியல்லாஹு மட்டும் முஅத்தின் அல்ல, பிலால் ரலியல்லாஹு மட்டும் முஅத்தின் அல்ல, அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு இவர்களும் பெருமானாருடைய முஅத்தினாக இருந்தார்கள். தஹஜ்ஜுடைய பாங்கு சொல்பவர்களாக இருந்தார்கள். இந்த அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் கண்ணு தெரியாத பார்வையற்றவர் நபி தோழர் பெருமானாரிடத்திலே மார்க்க விளக்கங்களை படிப்பதற்காக பெருமானாரின் சபைக்கு வருகிறார். பெருமானாரை தேடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பெரிய பெரிய தலைவர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், தீனுடைய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மு மக்தூம் உள்ள போறாரு. பெருமானாருடைய முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் வந்தது. இந்த நேரம் அவர் வாராரே, ஏன்னா அவர் ஒரு ஏழை சஹாபி. பெருமானார் பேசிக் கொண்டிருப்பது பெரும்பெரும் தலைவர்கள், பெரும்பெரும் செல்வந்தர்கள். அந்த இடத்துக்கு அவர் வர்றார். உம்மு மக்தூம் வருகின்ற பொழுது பெருமானாருடைய முகத்திலே ஒரு சிறிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இந்நேரம் இவர் வர்றாரே, உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். அபஸ வதவல்லா அன்ஜாஅஹுல் ஆமா. அபஸ முகம் கடுகெடுத்தார், வதவல்லா புறக்கணித்தார், அன்ஜாஅஹுல் ஆமா கண் தெரியாதவர், பார்வையற்றவர் அவரிடத்திலே வருகின்ற பொழுது முகம் கடுகெடுத்தார் என்று அல்லாஹ் சொன்னான். கண்டிச்சான். உடனே முகம் சுளிப்பதை கூட அல்லாஹ் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூமை யார்கிட்ட அறிமுகப்படுத்தினாலும் பெருமானார் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், இவர் யார் தெரியுமா, இவர்னால அல்லாஹ் என்னை கண்டித்தான். உம்மு மக்தூமை யார்கிட்டயாவது அறிமுகப்படுத்தினா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம், இவர் யார் தெரியுமா, இவர்னால அல்லாஹ் என்னைய கண்டிச்ச ஆயத்தை இறக்கினான், என்னைய கண்டிச்ச ஆயத்தை இறக்கினான். அப்படிப்பட்டவர் இவர் உம்மு மக்தூம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் புண்படும்படி, மனம் வருந்தும்படி அவர்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டது கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்திலே பத்ருடைய கைதிகளை பார்க்கிறார்கள். நாம் எல்லோரும் அறிந்த வரலாறு. பத்ருடைய கைதிகளை, காபிர்களுடைய கைதிகளை பெருமானார் வந்து பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய மருமகன் அங்கே இருக்கிறார். பெருமானாருடைய மருமகன் கைதியாக இருக்கிறார், காபிருடைய படையிலே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுல் ஆஸ் பெருமானாருடைய மருமகனை விடுதலை செய்கிறார்கள். ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன? அபுல் ஆஸ் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. நீங்க மக்காவுக்கு போனதுக்கு பின்னாலே என் மகள் ஸைனபை நீங்கள் என்னிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும். என் மகள் ஸைனபை நீங்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தன் மருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மருமகன் அபுல் ஆஸை விடுதலை செய்கிறார்கள். இது எல்லோரும் அறிந்த விஷயம். அபுல் ஆஸ் மக்காவுக்கு போனதுக்கு பின்னாலே தன் மனைவியை, பெருமானாருடைய மகள் ஸைனபை நீ மதீனாவுக்கு செல் என்று அனுப்பி வைக்கிறான். உன் தந்தையிடம் போ என்று அனுப்பி வைக்கிறான். பெருமக்களே, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா கர்ப்பமாக இருக்கிறார். தன் கர்ப்பத்தோடு அந்த ஒட்டகத்தில் ஏறி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா
மதீனாவை நோக்கி பயணித்து வந்து கொண்டிருக்கிறார். தனியிலே வருகிறார். பெருமக்களே, அந்த நேரத்திலே ஹப்பார் பின் அஸ்வத் என்ற மக்கத்து காஃபிர் ஜைனபை பார்த்து விட்டார். பெருமானாருடைய மகள். இந்த கோபம் ஜைனபை பார்த்தவுடனே அந்த ஒட்டகத்தில் இருந்து ஜைனபை தள்ளி விட்டு விட்டார். தள்ளி விட்டதனால் அந்த கர்ப்பம் கலைந்து விடுகின்றது. ஜைனபினுடைய ரலியல்லாஹுடைய கர்ப்பம் கலைந்து விட்டது. உடல்நிலை சரியில்லாமல் ஆகிறார். அந்த சூழ்நிலையிலும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவினிடத்திலே பெருமானாரிடத்திலே வந்து சேர்கிறார். கர்ப்பம் கலைந்ததனால் உடல்நிலை சரியில்லாமல் ஆன ஜைனப் கொஞ்ச காலத்தில் வஃபாத்தும் ஆகிவிடுகின்றார். கொஞ்ச காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க. பெருமானார் உயிரோடு இருக்கும் பொழுது இறந்த மகள், பெருமானார் பாசம் வைத்த மகள், பெருமானாரின் மூத்த மகள், பெருமானாருக்கும் ஹதீஜாவுக்கும் உண்டான அந்த பாசத்தில் பிறந்த மகள், மூத்த மகள் இறந்து விட்டார். பெருமானாருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும், அந்த ஹப்பார் பின் அஸ்வத் மேல எவ்வளவு கோபம் இருக்கும். தன் மகள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது தள்ளிவிட்டு கர்ப்பம் கலைந்து உடல்நிலை சரியில்லாமல் ஆகி அந்த மகள் இறந்து விட்டார். மக்காவை வெற்றி கொள்ளுகிறார்கள் பெருமானார். மக்காவை வெற்றி கொண்டு பெருமானார் வருகிறார்கள். ஃபத்ஹி மக்கா, பெருமானாருடைய கரத்தில் மக்கா இருக்கிறது. எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கிய பெருமானார் அங்கே அறிவிப்பு செய்தார்கள், ஹப்பார் பின் அஸ்வதை கொன்று விடுங்கள். கொல்ல சொன்னாங்க. ஹப்பார் பின் அஸ்வத் மேல் அவ்வளவு கோபம். இந்த ஹப்பார் பின் அஸ்வதை கொன்று விடுங்கள் என்று பெருமானார் ஃபத்ஹி மக்காவை சொன்னார். ஆனா ஆள் ஓடிட்டார். ஆள். ஃபத்ஹி மக்கா முடிஞ்சது. பெருமானார் மக்கா வெற்றி கொண்டாங்க. ஒரு சகதி நிலை ஏற்படுது. தாயிஃபுக்கு பெருமானார் போனாங்க. எந்த தாயிஃப்? எங்கே சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்களோ, எங்கே பெருமானார் மீது மண்வாரி தூட்டப்பட்டதோ அந்த தாயிஃபை வெற்றி கொண்டதுக்கு பின்னாலே தாயிஃபுக்கெல்லாம் போயிட்டு ஜஹரானாங்கிற இடத்துல பெருமானார் வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒரு சத்தம். யார் என்று திரும்பி பார்த்தால், எந்த ஹப்பார் பின் அஸ்வதை பெருமானார் கொல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த ஹப்பார் பின் அஸ்வத் அங்கே நிற்கிறார். அது மட்டுமில்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அழைத்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மக்காவில் அனைவரையும் மன்னித்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மக்காவில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் மன்னித்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். என்னையும் நீங்கள் மன்னிப்பீர்கள் என்ற ஆதரவோடு நான் உங்களை ஈமான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்களை தூதராக ஏற்றுக்கொண்டேன். என்னை மன்னிப்பீர்களா அப்படின்னு கேட்டான். சஹாபாக்களுக்கு கடுமையான கோபம். கண்ணில் மாட்டிட்டாரு ரசூல்லா. அதாவது சஹாபாக்கள் சும்மா கிடைச்சாலே விடமாட்டாங்க. அதுவும் ரசூல்லாவுடைய அறிவிப்பு வேற, கொன்றுருங்கன்ட்டாங்க. ஆள் கிடைச்சான்னா கொன்றுங்கன்ட்டாங்க. அப்படி ஆள் வந்து நிற்கிது. சஹாபாக்களுக்கு கோபம், கடுமையான கோபம். ஆனால் அவர் என்ன வார்த்தையை சொல்லாரு, நீ எல்லாத்தையும் மன்னிச்சிக்கலாமே, என்னை மன்னிப்பீங்களான்னு. யாரு? தன் மகளுடைய கர்ப்பத்தை கலைத்து தன் மகளுடைய மௌத்துக்கு காரணமானவர். நாம் சும்மா விடுவோமாங்க? நாம் சும்மா விடுவோமா? நம்ம லேசில் விடுவோமா? நம்ம பிள்ளைகளை யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சா நம்ம விடுவோமாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால வந்து நிற்கிறாரு. என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்கிறாரு. பெருமானார் சொன்னாங்க, அது அஃபைத அன்க, உன்னை நான் மன்னிச்சுட்டேன். இதுதான் உயர்ந்த மனிதர்களுடைய குணம். இதுதான் மேன்மக்கள். இதுதான் உயர்ந்த மக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குணத்தை, இந்த சிறந்த மனிதர்களை இந்த உம்மத்தில் உருவாக்க பாடுபட்டார்கள். நான் மன்னிச்சுட்டம்பான்னாங்க. எத்தனை பேருக்கு அப்படி மன்னிப்போம்? இதுதான் சொல்றான். இந்த மாதிரி உள்ள உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டுங்கிறாங்களா? சும்மா இல்லை, சும்மா இல்லை. இந்த மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு நீங்கள் வருவீர்களே, ஆனால் உங்களை மன்னிக்கிறேன்.
அல்லாஹ் சொல்றானே, அலா துஹிப்பூன அயஃபிருல்லாஹு லக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சா ஃபல்யாஃபு, அத மன்னிப்பாங்கறான். வலஸ்மா, அது தூர ஊடு எறிகிறான். அல்லாஹ் சொல்றான், யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்சா, உங்களுக்கு குற்றம் இழைத்தால், உங்களுக்கு தவறு இழைத்தால், உங்களுக்கு துரோகம் இழைத்தால் வல்யஸ்மா, பிறந்தல்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலா துஹிப்பூன அயஃபிருல்லாஹு லக்கும். நான் உங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படுதே இல்லையா, அது மாதிரி நீ மன்னிக்கிறான். நான் மட்டும் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறல்ல, நம்ம எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல. மனிதனுடைய மனப்பான்மை தானே, செய்யற தப்பெல்லாம் செய்வோம், பாவமெல்லாம் செய்வோம், அல்லாஹ்க்கு மாற்றமா நடப்போம், ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல. அல்லாஹ் அதுதான் சொல்லலாம், அலா துஹிப்பூன அயஃபிருல்லாஹு லக்கும். நான் மட்டும் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறல்ல, நீயும் மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தன்மையை கற்றுக் கொடுத்தார்கள். பெருமக்களே, நீ குடும்பங்கள்ல இந்த மன்னிக்கிற தன்மை இல்லை. அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்லை, தம்பி அண்ணனை மன்னிக்கிறது இல்லை. ஏன்னா நீ குடும்ப பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லைங்க. ஒரு மனைவிக்கு தவறு செஞ்சுட்டான், ஒரு மனைவி மனம் வருந்தும்படி நடந்துட்டான், நீ எந்த கணவன் மன்னிப்பு கேட்டுக்கிறான் சொல்லுங்க பாப்பா. மனைவிட்ட உன் மனசு புண்படி பேசிட்டமா, நீ வருத்தப்படும்படி நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்லி எந்த கணவன் பேசியிருக்கிறான், எந்த மனைவி பேசியிருக்கிறார்? நீ குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமே ஒரு மனைவி கணவன் மன்னிப்பு கேட்கறது இல்லை, ஒரு கணவன் மனைவிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை. அப்படி கேட்கறதுனால எந்த அந்தஸ்தும் குறைந்து விட போவது இல்லை. நாம நினைக்கிறோம் எந்த அந்தஸ்தும் குறைஞ்சு போறதில்லை. நீ பெற்றோர்கள் தான் ஆக காரணம். நான் வலியுறுத்தி சொல்வேன், குடும்ப பிரச்சனைகளுக்கு யார் காரணம் தெரியுமா? பெற்றோர்கள் மட்டுமே. பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புறது, எந்த சூழ்நிலையும் அவனுக்கு கட்டுப்பட்டு போயிடாத, குடும்பம் உருப்பிடுமாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போதே சொல்லி அனுப்புறது, குடும்பத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்துட்ட நீ காலமெல்லாம் அடிமையா இருந்துட வேண்டியனா. இந்த பக்கம் அந்த பையன்ட்ட, டே கொண்டாட்டிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டு கீழே தெரிஞ்சு போயிடாதடா, எவ்வளவு நாள் சரி நீ ஆம்பளை டே நிக்கணும், எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி. குடும்பம் உருப்பிடுமா? குடும்ப பிரச்சனைக்கு காரணம் இதுதான். மன்னிப்பு கேளுங்க, தப்பு இருக்குல்ல, என் தப்பு இருக்குல்ல, என் மனைவி வருத்தப்படி பேசிட்டேன்ல, என் மனைவி வருத்தப்படி நான் நடந்துட்டேனா, மன்னிப்பு கேளுங்க. ஏமா தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுமா, தப்பு இல்ல. கணவன்கிட்ட கேளுங்க, எங்க தெரியாம பேசிட்டேன், ஏதாவது மனசு வருத்தப்படி இருந்தா மன்னிச்சிருங்க, கேளுங்க. இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். நீ அப்படி கேட்டீங்கன்னு சொன்னா குடும்பம் நல்லா இருக்கும். பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருந்தாலும் சரி. நம்மளாம் நினைக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கும் குடும்பம், அங்கேயும் பிரச்சனை இருக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலையும் பிரச்சனை இருக்கு. புறந்தள்ளினார்கள் பெருமானார், பிரச்சனை விடுங்க. நாங்க பெருமானாருடைய குடும்பத்தில் ஒரு டீல். என்ன டீல் தெரியுமா? நிறைய மனைவிமார்கள், ஒரு மனைவி வீட்டில் இருந்தா இன்னொரு மனைவி வீட்டு சாப்பாடு போகக்கூடாது. ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறப்போ இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து சாப்பாடு போகக்கூடாது, உணவு போகக்கூடாது. எந்த மனைவி வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களும் உணவு கொடுப்பாங்க. இன்னொரு வீட்டில இருந்து வர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க நடைமுறையில் அப்படித்தானங்க? நடைமுறையில் இல்லைங்கிறீங்களா? ஒன்று தாங்கிறீங்களா? அல்ல வந்துறீங்களா? ஒன்றுட்ட வாழ்ந்ததே பெரிய விஷயம் தாங்கிறீங்க. என்னங்க, ஒன்றுட்ட வாழ்ந்ததே பெரிய கின்னஸ் ரெக்கார்டு தான். ரசூலுல்லாஹ் இல்லாமல் பெரிய தியாகம் தானங்க. யோசிச்சு பாருங்க, ஒன்றுலே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, 9 எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாப்பாடு எங்கேருந்து வருது? இன்னொரு மனைவிட்டேருந்து சாப்பாடு வந்துருச்சு, உணவு உள்ள வருது. ஆயிஷாமாவுக்கு கடுமையான கோபம். ஏன் வீட்டில் இருக்கிறப்போ, என்னுடைய வீட்டில் ரசூல் இருக்கிறப்போ இன்னொரு மனைவிட்டது எப்படி சாப்பாடு வரலாம்? போட்டு உடைச்சிட்டாங்க பாத்திரத்தை, சாப்பாடு கொட்டிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து பிறக்குனாங்க. உடஞ்ச அந்த உணவை, கொட்டி கிடக்கிற அந்த உணவை அப்படியே எடுத்தாங்க, கையில் எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த கொண்டு வந்த நபர்கிட்ட சொன்னாங்க, உன் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது, தப்பு இல்லைன்னாங்க. அவங்க கோவப்பட்டது தப்புன்னு சொல்லலை ரசூலுல்லாஹ். நல்லா கவனிக்கணும்.
அவங்க கோபப்பட்டது தப்பு ரசூலுல்லாஹ் சொல்லல. அவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு, உண்மைதான். ஒரு மனைவிட்ட இருக்கிறப்போ இன்னொரு மனைவி உணவு கொடுத்து விட்டது தவறுதான். பெருமானார் சொன்னார்கள், இது ரோஷம் வரும், கோபம் வரும், உன் தாய்க்கு ரோஷம் வந்துட்டு நாங்க கடைசி ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்து அவங்க கொடுத்து விட்டுட்டு உடஞ்ச பாத்திரத்தை ஆயிஷா அம்மா கையில கொடுத்து, நீ உடைச்சது தவறுனா, நீ கோபப்பட்டது தப்பு இல்லை, நீ கோபப்பட்டது தவறு இல்லை, ஆனா உடைச்சது தவறு. உடைஞ்சதை தூக்கி ஆயிஷா அம்மா கையில கொடுத்தாங்க, உடைச்சிருக்க கூடாது. பெருமக்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையிலே இன்னைக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய, மன்னித்து நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்னைக்கு இல்லாததுனாலே தலாக்குகளும் ஹுலாக்களும் இன்னைக்கு சமூகத்திலே பரவி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. உடனே மன்னிச்சிடணும். நம்மளால யாரும் மனசு நோகபடி நடக்கக்கூடாது. பத்ர் காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அணியை சரி செய்து வர்றாங்க. கரெக்டா நிக்கணும். உண்மையிலே ரசூலுல்லாஹ் அன்னைக்கு நாம நிக்கிற சப்ப பார்த்தாங்கன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் விடுங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்கன்னு வைங்க, பாலாலே சாத்தி இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளியாசல நிக்கிற லட்சணங்களை பார்க்கணும். சப்புகளை இங்கே ஒரு ஆளு, அங்க ஒரு ஆளு, அங்கிட்டு ஒரு ஆளு, முன்ன வர்றதில்லை, அங்கிட்டு வர்றதில்லை. உமர் ரலியல்லாஹு வந்து வாழை வச்சு அப்படியே அடிப்பாங்க. சப்பை கரண்டில் அப்படியே தட்டிக்கிட்டே வருவாங்க. சப்பு கரெக்டாக இருக்கணும். இன்னைக்கு நாம் எப்படி நிற்கும், எங்கே வேன் ஓடுதோ. குறிப்பாக சேறுகளில் சேரில் உட்காந்துருக்கிறவங்க முன்னாடி 2 சேர் கிடக்கு, பின்னாடி உட்காந்துருக்கிறாரு. எங்களுக்கு இது சப்புன்னா சேரும் சப்பு தான். நாற்காலில் வந்து தொழுறீங்கல்ல, இது எப்படி சப்போ அதுவும் சப்பு தான். கரெக்டாக இருக்கணும். முந்தைய சேர் ஃபுல்லானாதான் அடுத்த சேரில் உட்காரணும். முன்னாடி 3 சேர் காலியாக கிடக்கி, இவர் 4வது சேர்ல உட்கார்ந்துருக்கிறார் பின்னாடி. அது சில பேர் குறிப்பிட்ட சேரு, அந்த சேரை நவரவே கிடையாது. அதே மாதிரி தொழுகைக்கும் அப்படித்தான். குறிப்பிட்டு ஒரு இடத்தை பிடிச்சி வச்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை வெறுத்தாங்க. தொழுகைக்காக ஒரு இடத்தை என்னைக்குமே நிரந்தரமாக குறிப்பிட்டு வைக்கக்கூடாது. இதில் நான் தான் காலம் ஃபுல்லாக உட்காருவேன், இந்த சப்பல் இந்த முக்கில் நான் தான் உட்காருவேன், வேற எவன் உட்கார்ந்தாலும் விரட்டி விடுறது, இதெல்லாம் தவறு. ரசூலுல்லாஹ் அதை விரும்புறது இல்லை. நமக்கு என்ன சப்பு கிடைக்கும் அங்கதான் நிற்கணும். இது நம்ம ஊரில் இல்லைங்க, எல்லா ஊர்லையும் இதுதான். எல்லா ஊர்லையும் சப்புகளுடைய நிலைமை இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய காலத்தில் சஹாபாக்களை சப்புகளை சரி பண்ணாங்க. சரி பண்ணி வரும்போது ஸவாத் இப்னு உஸையா அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், ஸவாத் இப்னு உஸையா முன்னாடி வந்து நிற்கிறார். பெருமானார் சரி பண்றாங்க, இவர் சப்பை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்கிறார். மறுபடியும் சரி பண்றாங்க, மறுபடியும் முன்னாடி வந்து நிற்கிறார். பெருமானார் என்ன செஞ்சாங்கன்னா, மிஸ்வாக்கு குச்சி இருக்கு இல்லையா, மிஸ்வாக்கு குச்சை வச்சு அவர் வயிற்றுல வாங்கி ஒரு குத்துனாங்க. கரெக்டா நில்லு அப்படின்னா மிஸ்வாக்கு குச்சை வச்சு அவரோட வயிறு முன்னாடி தள்ளி வந்து நிற்கிது, வயிற்றுல ஒரு குத்துனாங்க. கரெக்டா நில்லு அப்படின்னா குத்துனாங்க. அப்படி உடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க, என்னை குத்திட்டீங்க, எனக்கு வலிக்குதுன்னா, என்னை குத்திட்டீங்க எனக்கு வலிக்குது அப்படின்னாரு. பெருமானார் எப்படிப்பட்ட ஆள் பாவம். உடனே ஜிப்பா தூக்குனாங்களாம், ஆடைய சட்டையை தூக்கிட்டு, என் வயிற்றுல வேணா நீ குத்தி இருப்பா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பதிலுக்கு நீ என் வயிற்றில் குத்திவிடு என்பதாக தன்னுடைய வயிற்றை பெருமானார் ஆடை விலைக்கு அவர்கள் வயிற்றை காட்டுகின்ற பொழுது அந்த ஸவாத் இப்னு உஸையா ஓடி போய் ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றுல முத்தம் கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்றை அப்படியே கெட்டி பிடிச்சிட்டாங்க. பெருமானாருக்கு ஆச்சரியம், ரொம்ப குத்த போறேன்னே வலிச்சதுன்னே, நீ குத்துவேன்னு பதிலுக்கு என் வயிற்றெல்லாம் தூக்கி காட்டுனேன், நீ குத்தலையே. அவர் சொன்னாராம், இது அல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை குத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, இது பத்ர் களம், உயிரோடு மீள்வோமா என்று தெரியாது, ஒரு கால் நான் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டால் நான் செய்த கடைசி அமல் நபியோடு மேனியோடு என் மேனி இணைந்தது என்ற ஒரு அந்த அமலோடு நான் போயிருக்கேன்.
வேற எந்த அமலும் எனக்கு வேண்டாம். நான் இந்த காலத்தில் கொல்லப்பட்டால் நபியோடு, நபி மேனியோடு என் மேனி இணைந்தது, இந்த ஒன்று போதும். உங்கள் மேனியோடு என் மேனியை இணைக்க வேண்டும் என்று இணைத்தேன் நான். பெருமக்களே, நான் நோக்கம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் அங்க பாருங்க, உடனே என்னை திருப்பி குத்திருந்தாங்க. வலிச்சிருச்சா, பதிலுக்கு என்னை குத்துனாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குணங்களை சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. உன்னத குணங்களை சொல்லிக் கொடுத்து குடும்ப பிரச்சனைகளை தீர்த்தாங்க. பெருமானாருக்கு ஒருத்தர் வந்து முறையிடுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, நான் குழந்தை பிறந்திருக்கு. நான் பெருமக்களே, ஒரு சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளணும், எந்த குணத்தை கொண்டு நீங்க கையாளணும்? பெருமானார்கிட்ட வந்து தனக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்றார். சந்தோஷமான செய்தி தானே. அவர் கவலையோடு சொல்லுகிறார், குழந்தை பிறந்திருக்குது, ஏன் பாதிக்க வருத்தப்படுற சொன்னாரு. பிறந்த குழந்தை என் சாயலில் இல்லை, என் நிறத்தில் இல்லை, அது யாருக்கோ பிறந்தது. அவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மனைவியை பற்றி வந்து சொல்றாரு, இது எனக்கு பிறந்தது இல்லை, இந்த குழந்தை எனக்கு பிறந்தது இல்லை, இது ஏதோ ஒரு சாயலில் இருக்கிறது, என் நிறத்தில் அது இல்லை. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. குடும்பம் என்ன ஆயிருக்கும், எவ்வளவு பெரிய பிரச்சனை அது. ரசூலுல்லாஹ் எப்படி கையாண்டாங்க தெரியுமா? அவர்கிட்ட கேட்டாங்க, ஒட்டகம் வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஒட்டகம் வச்சிருக்கீங்களா? இருக்குது. ஒட்டகங்களில் குட்டி போட்டிருக்கிறாருன்னு கேட்டாங்க. நிறைய குட்டி போட்டிருக்குது. என்ன கலரில் ஒட்டகம் குட்டி போட்டிருக்குது? நாங்கள் சிவப்பு கலர் ஒட்டகம், அது போட்ட குட்டிகளும் சிவப்பு கலராக இருக்குது. எல்லாமே சிகப்பான்னு கேட்டாங்க. இல்லை, அது போட்ட குட்டிகளில் ஒன்று மட்டும் சாம்பல் நிறம்னாங்க. ஏன் இது மட்டும் சாம்பல் நிறம் நாங்கள் சொல்லலாம்? அவர் சொன்னார், இந்த ஒட்டகத்தினுடைய பரம்பரையில், இதனுடைய இனத்தில் ஏதாவது ஒன்று சாம்பல் நிறமாக இருந்திருக்கும், அதனாலே அதனுடைய பரம்பரைகளில், அதனுடைய இனத்தில் ஒரு சாம்பல் வந்திருக்குன்னாங்க. உடனே பெருமானார்னு சொன்னாங்க, அந்த மாதிரி தான்ப்பா, உன் மூதாதையரில், உன் பரம்பரையில் யாராவது கருப்பாக இருந்திருப்பாங்க. உன் மூதாதையர்களில் உன் நன்னாவுடைய நன்னா, அந்த பரம்பரையில் ஒரு ஆள் கருப்பாக இருந்திருக்கும். அந்த கருப்பு தான் இப்போ வந்து பிறந்திருக்கு. தவறாக பேசாதேன்னாங்க. நீ சொல்கிறோம்லங்க, ரத்தங்கிறோம்ல, ஜீன்களா, ஜீன்கள் மாறாது, அப்படி தானே? மனிதன் உடம்புடைய ஜீன்கள் மாறாது. இந்த ஜீன்கள் தொடர்படியாக வரும். என்னை மாதிரி என் பேரை இல்லாட்டாலும் என் பேரோட பேரை என்ன மாதிரி வருவான், அது நமக்கே தெரியாது, நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம வம்சத்தில் உள்ள ஒரு பிள்ளை வந்து பிறக்கும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சமாதானப்படுத்தி அனுப்புனாங்க. உன் பரம்பரையில் யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி வந்து பிறந்திருக்குது, கருப்பாக பிறந்திருக்குது. பெருமக்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னத புலன்களாலே, தன்னுடைய நல்ல உன்னத பண்புகளாலே இந்த சமூகத்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். இதுதான் கள்ளம் கபடமற்ற உள்ளம். இந்த உள்ளத்தோடு நாம் இருப்போமே ஆனால் அல்லாஹ் உயர்ந்த மனிதர்களாக இந்த உலகத்திலும் ஆக்குவான், மறுமையிலும் தலை சிறந்த மனிதர்களோடு நம்மளே அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹ் தஆலா சிறந்த குணத்தோடு வாழக்கூடிய, சிறந்த பண்புகளோடு வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.